ஆந்திர சிறையில் உள்ள அப்பாவி தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் உள்ள மனித உரிமை ஆணையத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் மனு குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், ஆந்திர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பாவி தமிழர்களும் அம்மாநில காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட வாய்ப்புள்ளதால் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறினார். உடனடியாக நீதிபதி பணியில் இருக்கின்ற நீதிபதியை கொண்டு உடனடியாக விசாரணை செய்வதற்கும், தமிழ்நாட்டுடைய டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரியை இதற்கென்று தனியாக நியமனம் செய்து சிறையில் இருப்பவர்களை விடுவிப்பதற்கும், சட்டப்பிரகாரம் விடுவிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு ஆந்திர அரசோடு பேச்சுவார்த்தை செய்து அவர்களை பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்து மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையிலும் இன்றைய தினம் மனித உரிமை ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறோம். ஆந்திராவில் தமிழக கூலி தொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சட்ட பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய அவர்கள் சந்திரபாபு நாயுடுவின் உருவ பொம்மையை எரித்தனர். பக்கத்து ஸ்டேட்ல 20 பேர் சுட்டு கொண்டு இருக்கானுங்க. அதாவது அவங்க தப்பு செய்திருந்தா எஃப்ஐஆர் போடணும், கோர்ட்ல கொண்டு போகணும். இது மாதிரி சுட்டு கொண்டுட்டு கைய கால வெட்டுறதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கு அரசாங்கம். மத்திய அரசும் சும்மாங்க இருக்கு, ஸ்டேட் அரசாங்கமும் சும்மா இருக்கு. அதை அழுத்தணும், மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து இதுக்கு ஒரு பெரிய தீர்வு காணணுன்றதான் எங்களுடைய போராட்டம். ஆந்திராவில் அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டது. இதனால் வேளாண் துறை அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் கைதான தலைமை பொறியாளர் செந்திலின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.